நாடும் நாங்கள் எங்கள் வேண்டுதல்களையும் காணிக்கைகளையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். தம்மையே ஒப்பற்ற பலியாக உமக்கு அளித்த கிறிஸ்து உமது அரசின் அன்பையும் அமைதியையும் எல்லா மக்களுக்கும் அளித்திட அருள் புரியும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் தேவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். இரக்கமும் நீதியும் உள்ள நீர் செருக்குத்தவர்களை சிதறடித்து நொறுங்கிய உள்ளத்தினரை உயர்த்துகின்றீர். உம் திருமகன் தம்மையே தாழ்த்தி சாவை ஏற்றுக்கொண்ட போது அவரை அரசர்க்கெல்லாம் அரசராக மாற்றி ஏழ்மை மிகவும் அடியாரான கன்னிமரியாள் தம் மகனின் சிலுவை மரணத்தின் இழிவை துயரமிகு பொறுமையோடு ஏற்றுக்கொண்டதால் அவரை வானக தூதரணிக்கு மேலாக உயர்த்தி தம் மகனோடு மகிமையுடன் ஆட்சி புரிபவராகவும் படைப்பிற்கு எல்லாம் அரசியாகவும் மக்கள் அனைவருக்காகவும் பரிந்து பேசி உமது அருளை பெற்று தருபவராகவும் எங்களுக்கு ஏற்படுத்தினீர். ஆகவே வானத்துதரணிகளோடு நாங்களும் ஒன்றிணைந்து அக்களித்து ஆர்வரித்து பாடுவதாவது: வானகத் தந்தையே, நீர்மையாகவே தூயவர், புனிதத்திற்கு எல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை வேண்டுகின்றோம்.
இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் சரீரம். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லோருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறைபொருள். ஆண்டவரே, தேவரே, மறுபலவோ உமது மரணத்தை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் நீதிநாதன், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடையச் செய்தருளும். உயிர்த்தெழுவோம் என்ற நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவுகூர்ந்து ஒளிமிக்கும் திருமுன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், அவளது கணவர் புனித சூசையப்பர், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகில் மக்கு உகந்தவர்களாயிருந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள மன்றாடுகிறோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு
தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பதை போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீயோனிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் அரசும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையையும் தந்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றென்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து தரும் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். Peace be with you. உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்கும் தெய்வம். இந்த தெய்வம் தரும் திருவிருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் எல்லோரும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, தேவரீர் என் உள்ளத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியும் என் ஆன்மா குணமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் நம்மை காத்து நமக்கு முடிவில்லாத வாழ்வு அளிப்பதாக. ஆமென்.
சொந்தம் நீயே எந்தன் தெய்வம் நீயே எந்தன் தெய்வம் நீ என்று வேறேது சொந்தம் நீயே எந்தன் தெய்வம் ஆயிரம் மனிதரில் என்னை தேடினார் அன்பெனும் சிறகினுள் என்னை கூடினார் புனித கன்னிமரியாளின் நினைவைக் கொண்டாடும் நாங்கள் வானக விருந்தை அருந்தியுள்ளோம். அவ்வாறே நாங்கள் முடிவில்லா வானக விருந்திலும் ஒரு நாள் பங்கு பெற அருள் புரியும் ஆண்டவரே, அருள் புரியும் ஆண்டவரே. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். கிறிஸ்துவில் என் அன்பிற்கும் பாசத்திற்கும் சொந்தமான அச்சிறுபாக்கம் அற்புத ஆரோக்கிய மழைமலை தாயின் இனிமையான பிள்ளைகளே, பக்தர்களே, இன்று நாம் மாதத்தினுடைய முதல் சனிக்கிழமை பெருவிழாவை கொண்டாடுகிறோம். இன்று மாலை அன்னையினுடைய சிறப்பு தேர் பவனியோடு தமிழில் ஆடம்பர கூட்டு திருப்பலியானது நடைபெறும். இரவு 10 மணிக்கு தூதிகீதங்களோடு இரவு கண் விழிப்பு ஜெபமானது ஆரம்பமாகும். இரவு முழுவதுமாக இயேசுனுடைய வார்த்தையை நாம் சிந்திக்க இருக்கிறோம், அசைபோடு இருக்கிறோம், தியானிக்க இருக்கிறோம். எனவே வாய்ப்பு கிடைத்தால் இந்த இரவு கண் விழிப்பு ஜெபத்தில் பங்கெடுக்க பணிவோடு அழைக்கிறோம். இம்மாதம் 8ஆம் தேதி சனிக்கிழமை பௌர்ணமி முழு நிலவு பெருவிழாவை கோலாகலமாக கொண்டாட இருக்கிறோம். அன்றைய நாளிலே நாள் முழுவதும் இலவச மருத்துவ முகாம் நடைபெறும். 1000 மணி ஜெபமாலையானது சிறப்பாக நடைபெற உள்ளது. இரக்கத்தின் ஆண்டவர் சிறப்பு ஜெபமாலை, இரத்த தான முகாம் என்று பல்வேறு சிறப்பு நிகழ்வுகள் நாள் முழுவதும் நடைபெற உள்ளது. அன்று மாலை 6 மணிக்கு அன்னையினுடைய மலைவலம் கிரிவலமானது ஆரம்பமாகி மலை உச்சியை சென்றடைந்து மலை உச்சியிலே தமிழிலே சிறப்பு திருப்பலியானது நடைபெறும். இரவு 10 மணிக்கு தூதிகீதங்களோடு இரவு கண் விழிப்பு ஜெபமானது ஆரம்பமாகும். இரவு முழுவதுமாக 5 குருக்கள் நமக்காக நற்செய்தி போதித்து சிறப்பாக ஜெபிக்க இருக்கிறார்கள். மேலுமாக இம்மாதம் 23ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை புதுநிலவு பெருவிழாவை நாம் சிறப்பு செய்ய இருக்கிறோம். அன்றைய நாளிலும் இரவு கண் விழிப்பு ஜெபமானது நடைபெற உள்ளது. எனவே இந்த சிறப்பு கொண்டாட்டங்களிலே பங்கெடுத்து இறை அனுபவத்தையும் இயேசுனுடைய ஆசீர்வாதத்தையும் பெற்று செல்ல பணியோடு நாங்கள் உங்களை அழைக்கிறோம். நம்முடைய அருள் தலத்தில் கோடி அற்புதர் அந்தோணியாருடைய பெயரால் அன்னதானமானது நடைபெற்று வருகிறது. தினந்தோறும் மதிய வேளையில் ஏழை எளிய மக்களுக்கு ஒரு வேளை மதிய உணவை இலவசமாக வழங்குகிறோம். ஏழைகளுக்கு உணவு கொடுப்பது இயேசுவுக்கு பிடித்தமான ஒரு செயல். இந்த அன்னதானத்திற்கு உதவி செய்ய ஆசைப்பட்டால் உதவி செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மலையிருள் என்கிற மாதா இதழ் ஒவ்வொரு மாதமும் சிறப்பாக வெளிவந்து கொண்டிருக்கிறது. புது பொலிவோடு அதிக பக்கங்களோடு வெளிவரக்கூடிய இந்த இதழை வாங்கி வாசித்து பயன்பெறுங்கள்.
இதனுடைய சந்தாதாரராக நீங்கள் மாறினீர்கள் என்று சொன்னால் ஒவ்வொரு மாதமும் வீட்டிற்கு அனுப்பி வைக்கப்படும் ஆண்டு சந்தா ரூபாய் 100, ஆயுள் சந்தா ரூபாய் 1000. திருமண தகவல் மையமும் நம்முடைய அருள் தலத்தில் சிறப்பாக இயங்கி வருகிறது. நல்ல வரன் தேடுகிற பக்தர்கள் நம்முடைய மையத்தை அணுகி பயன்பெற பணியோடு நாங்கள் உங்களை அழைக்கிறோம். நம்முடைய அருள் தலத்தில் நாம் மறவாமல் பார்க்க வேண்டிய 2 இடங்கள் உள்ளது. ஒன்று விசுவாச கோபுரம், மற்றொன்று ஜெபத்தோட்டம். இந்த விசுவாச கோபுரத்தில் 7 தளங்கள் இருக்கிறது. ஒவ்வொரு தளத்திற்கும் ஒரு சிறப்பு அம்சம் உண்டு. ஒட்டுமொத்த கத்தோலிக்க திருச்சபை போதனையை இந்த விசுவாச கோபுரத்தில் பார்க்கலாம். எனவே வாய்ப்பு கிடைத்தால் இந்த விசுவாச கோபுரத்தை பார்த்து அதில் அமைக்கப்பட்டுள்ள தெளிவான கத்தோலிக்க திருச்சபை போதனைகளை எல்லாம் புரிந்து கொண்டு அனுபவித்து நம்முடைய நம்பிக்கையை, விசுவாசத்தை விசாலப்படுத்திக் கொள்ள, ஆழப்படுத்த, உறுதிப்படுத்த பாசத்தோடு நாங்கள் உங்களை அழைக்கிறோம். அதற்கு அருகாமையில் ஜெபத்தோட்டம். அந்த ஜெபத்தோட்டமானது இயற்கை சூழலோடு அமைக்கப்பட்டுள்ளது. எனவே இயேசுவோடு நேரத்தை செலவு செய்ய உகந்த ஏதுவான இடம். அந்த இடத்தையும் பயன்படுத்த பணியோடு நாங்கள் உங்களை அழைக்கிறோம். பாசமான மக்களே, இந்த மழைமலை மாத அருள்தலும் மழைமலை தாயினுடைய பக்தர்களுக்காக ஒவ்வொரு வழிபாட்டிலும் சிறப்பாக வேண்டி ஜெபித்து ஒப்பு கொடுக்கிறது. திருப்பலியாகட்டும், நற்கருணை ஆராதனையாகட்டும், எல்லா வழிபாட்டிலும் மழைமலை தாயினுடைய பக்தர்களுக்காக விசேஷ விதமாக நாங்கள் வேண்டி ஜெபித்து ஒப்பு கொடுக்கிறோம். இன்றைய திருநாளில் இந்த தொலைக்காட்சியின் வழியாக இப்பலியில் பங்கெடுத்துக் கொண்டிருக்கிற உங்களுடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் குடும்ப கருத்துகளுக்காகவும் நாங்கள் விசேஷ விதமாக வேண்டி ஜெபிக்கிறோம். உங்களுடைய தேவைகளை எல்லாம் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மழைமலை தாயின் வழியாக நிறைவேற்றும்படியாக நாங்கள் வேண்டுகிறோம். எங்களுக்காகவும் அருள்தல வளர்ச்சிக்காகவும் ஜெபிக்க பணியோடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த நாளும் இனி வரக்கூடிய நாட்களும் நம் ஒவ்வொருவருக்கும் இனிமையான ஆசீர்வாதமான நாட்களாக அமைய வாழ்த்துகிறோம். தொடர்ந்து ஜெபிக்கிறோம். புதிய மாதத்தை நாம் இன்றோடு தொடங்குகிறோம். இந்த மாதம் முழுவதும் இறைவனுடைய துணை இருக்க தொடர்ந்து நாங்கள் உங்களுக்காக வேண்டுகிறோம். உங்களுக்காக ஆசீர்வாதத்தை இறைவனிடத்தில் பெற்றுக் கொடுக்கிறோம். எல்லாம் வல்ல இறைவன் உங்களை வல்லமையோடு தொடும்படியாக மன்றாடுகிறோம். அனைவரும் இறுதி ஆசிரியருக்காக எழுந்து நிற்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்தாவி நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழ்வோம். திருப்பலி முடிந்தது. இறைவா உமக்கு நன்றி. மீது இருக்கின்ற மாமரியே, மலை மீது இருக்கின்ற மாமரியே, மனக்குறையை தீர்த்திடுவார் கன்னிமரியே. மலை மீது இருக்கின்ற மாமரியே, அன்பு செய்யும் உள்ளங்கள் காத்திடுவாயே. உலகாலும் அம்மா ஆரோக்கியத்தாயே, உலகாலும் அம்மா ஆரோக்கியத்தாயே, மீது இருக்கின்ற மாமரியே, மனக்குறையை தீர்த்திடுவார் கன்னிமரியே. மலை மீது இருக்கின்ற மாமரியே. சிறு பாக்கத்தில் அருளாட்சி செய்யும் தாயே, மழைமலை மாதா என்னும் ஆரோக்கிய தாயே. அச்சிறு பாக்கத்தில் அருளாட்சி செய்யும் தாயே, மழைமலை மாதா என்னும் ஆரோக்கிய தாயே.
உம்மை நம்பி வாழுகிறோம் அன்பு தெய்வமே, உன் பாதம் சரணடைந்து எங்கள் தெய்வமே. மனமே இருக்கின்ற மாமரியே, மனக்குறையை தீர்த்திடுவாய் கன்னிமரியே. மனமே இருக்கின்ற மாமரியே,